இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 நாளாகமும் 32 அதிகாரம் 24 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எசேக்கியா ராஜா வியாதிப்படுகிறார். தீர்க்கதரிசி போகிறார். போன உடனே தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, நீ பழைக்க மாட்டா, அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு. அவன் அழுகிறான். ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து ஒரு அற்புதத்தை கட்டளையிடுகிறார். ஆண்டவரே சொல்லிட்டார், நீ மரித்து போவாயின்னு சொல்லி. ஆனா அந்த அழுகையை பார்த்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எவ்வளவு உண்மை உத்தமமா இருந்தேன், நீ என்ன நினைவு கூற மாட்டேறான்னு சொல்லும்போது ஆண்டவர் இறங்கி 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கிறாரு. ஆனா வேதம் என்ன சொல்கிறது, அந்த 15 ஆண்டுகள் அவர் சரியா பயன்படுத்திக்கல. ஆண்டவர் கேட்கும் பொழுது அற்புதத்தை செய்கிறார். ஆண்டவரே சொல்லிவிட்டார், வாழ்க்கை ஓட்டம் முடிஞ்சிருச்சு, மாத்த முடியுமா? அநேகர் சொல்லுவாங்க, உனக்கு எழுதப்பட்ட நாட்கள் வருஷம் விளந்தாப்பா, நம்ம என்னப்பா பண்ண முடியும்? ஆனா அதை கூட ஆண்டவர் மாற்றி கொடுக்கிறார் கேட்கும் பொழுது. இந்த நாட்கள்ல டாக்டர் சொன்னாலே நம்ம மனசு உடைஞ்சு போயிருது, நீ பிழைக்க மாட்டாங்க, எத்தனாவது ஸ்டேஜ், அவ்வளவுதான், கஷ்டம். டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு நமக்கு ஒரு ஆழமான விசுவாசம் வந்துடும். இனி கஷ்டம் தான், அடுத்ததா வேற என்ன பண்ணலாம், அடக்க ஆராதனைக்குரிய காரியத்துக்கு போயிடுவோம். நோ, ஆண்டவர் மரித்து போவாய்ன்னு சொன்ன மனிதனையே அந்த அழுகையை பார்த்து, கண்ணீரை பார்த்து மீண்டுமாய் வாழ்வு கொடுக்கிறாரு. ஆனா அதை சரியா பயன்படுத்திக்கல. நமக்கு அநேகம் வாய்ப்புகள் கொடுக்கப்படுது, சரியா பயன்படுத்துறோமா? ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? ஜெபிக்கும் பொழுது பதில் கொடுக்கிறார், வாக்கு பண்ணுகிறார், அதை அருளி செய்கிறார். ஆனால் அதற்கு பின்பும் அவருக்கு உண்மையாக இருக்கணும் எதிர்பார்க்கிறார். சீனா தேசத்திலே ஹூவாங் என்கிற ஒரு மனுஷனுக்கு வியாதி வருகிறது. கல்லீரல் அவருக்கு கேன்சர் சொல்லி மருத்துவம் ரிப்போர்ட் சொல்லுது. சரி, இவருக்கு அதுவும் ஃபைனல் ஸ்டேஜ்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவர் அறியாத ஒரு மனிதர், மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. திருப்பி இன்னொரு டாக்டரை பார்த்து இதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லி உறுதிப்படுத்திக்கலாம்னு போறாரு. அவங்க பார்த்துட்டு, உண்மைதான், கேன்சர் தான் உங்களுக்கு, கல்லீரல்ல நீங்க பிழைக்க மாட்டீங்க, கடைசி ஸ்டேஜ், என்னாலே இதை சுகமாக்க முடியாது. ஆனா அந்த டாக்டர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு டாக்டர், அவர் சொல்றாரு, நீங்க ஒன்னு செய்யலாம், அந்த வாழ்க்கை ஓட்டம் இதோட முடிஞ்சனாலும் இன்னொரு வாழ்க்கை இருக்குது, மரணத்துக்கு பின்பு மறுபிறவிண்டு இல்ல, மறு வாழ்வு இருக்குது. அது ஆண்டவரோடு வாழ்ற நித்திய வாழ்வு. ஏன் உங்க வாழ்க்கைய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க கூடாது? அவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அவரை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, ஒருவேளை எம்மைக்குரிய வாழ்க்கை முடிஞ்சாலும் அந்த வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை, இது கொஞ்ச நாட்கள் தான் அந்த வாழ்க்கை, சோ அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி அனுப்பி விட்டுறதாரு. வீட்டுக்கு போறாரு, என்ன செய்யணும் தெரியல. சரின்னு சொல்லிட்டு அந்த இயேசுவை தான் நம்ம தேடி பார்ப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஒழுங்குபடுத்திட்டு இந்த இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீங்க நினைச்சா என்ன சுகமாக்க முடியும், ஒரு அப்படியே நான் மரிச்சிட்டாலும் நம்முடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன ஏத்துக்குங்க, அந்த பரலோக வாழ்க்கை நான் இழக்கக்கூடாது. இன்னும் ஃபைனல் ஸ்டேஜ், இன்னும் மரணத்தின் விளிம்புக்கு போயிட்டாரு. ஒரு நாள் அப்படியே படுத்திருக்கும் போது பக்கத்துல ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட 2 பேர் ஆபரேஷன் தியேட்டர்ல உள்ள அந்த எல்லா அந்த நைஃப், அந்த கத்தி, அந்த எக்யூப்மெண்ட்ஸோட வந்து நிக்கிறத பாக்குறாரு. இவர் அப்படியே கண் முன்னால் அப்படி ஒரு விஷயம் அப்படியே தெரியுது. பார்த்துட்டு இருக்காரு, என்னன்னு சொல்லி பார்க்க கொஞ்ச நேரம் நிக்கிறாங்க. இவருடைய சரீரத்துல ஏதோ பண்ண மாதிரி கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிட்டாங்க. மறைஞ்ச உடனே இவருக்குள்ள சரீரத்துல என்ன நடந்ததுன்னா ஒரு பெரிய மாற்றம். இந்த வியாதி சுகமாயிடுச்சு. இவர் எவ்வளவு நேரம் சாக கிடந்தவர் எந்திரிச்சு உட்கார்ந்து சாப்பாடு கேட்கிறாரு, எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்ட்டு. வீட்டுல உள்ள எல்லாருக்கும் ஆச்சரியம். அவங்களுடைய சகோதரன் இவன் சாக போற கடைசி நேரம்னு சொல்லிட்டாங்களே, அப்போ எட்டி பார்க்கணும்னு வீட்டுக்கு வந்துட்டு போறாரு. நம்ம நிறைய இடத்துல அப்படிதானே, மறிக்கிறதுக்கு முன்னாடி போய் பாத்துறணும் பா போவாங்களா, பார்த்தா அவர் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கிறாரு. ஒரு பெரிய அற்புதமே நடந்துருச்சு. ஃபைனல் ஸ்டேஜ், பிழைக்க மாட்டார்னு சொல்லிட்டு மருத்துவமும் மருத்துவர்களும், என் ஆண்டவர் தன்னுடைய கரத்தை வச்சு தொட்டு சுகமாக்கி திரும்ப ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தாரு. அந்த நாட்கள் முழுதும் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார். அந்த சம்பவம் சொல்றது, இது உண்மையா நடந்த சம்பவம் சீனா தேசத்துல. இன்னைக்கு அந்த ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறாரு. ஒருவேளை முடியாது,
இனி அவ்வளவுதான், இப்படி ஆயிடுச்சு. உங்க சரீர பலவீனங்களா இருக்கலாம், உங்க வாழ்க்கையின் காரியங்களா இருக்கலாம், தொழிலின் காரியங்களா, கஷ்டங்கள் முடிந்ததுன்னு சொல்லுகிற காரியங்கள்லாம், அல்லது முடிஞ்சிரோன்னு சொல்றத கூட அதுக்கு நீ விடிவு வராது சொல்றீங்களா? இல்ல, இரவென்று ஒன்று இருந்தா பகலென்று ஒன்று நிச்சயமாகவே பிறக்கும். ஆண்டவர் செய்வாரு. அவரை சார்ந்து கொள்வோம். கொடுத்த நாட்கள்லயும் உண்மையா இருப்போம். நிச்சயமாக எந்த சூழ்நிலை இருந்தாலும் உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. இந்த அவயங்கள் செயலட்டு போயிடுச்சு, கிட்னி ஒர்க் பண்ணல, இது இப்படி ஆயிடுச்சு, இது குறையல, இது நார்மல் ஆகல, உருவாக்கின தேவன் நம்முடைய ஆண்டவர். ஒரு உன்னதமான தேவன். இன்றும் அந்த உருவாக்குற வல்லமை இருக்குது. அப்படியே கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம்ப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எசேக்கியா ராஜா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நீங்களே சொல்லிட்டீங்கப்பா. ஆனா கண்ணீர் விடும் பொழுது 15 ஆண்டுகள் கொட்டி கொடுத்தீங்கப்பா. இன்னைக்கு மரண விளிம்புல இருக்கிற பிள்ளைகளை இந்த நாள்ல நீங்க நினைவு கூறுங்க. எப்படிப்பட்ட வியாதியா இருக்கலாம், அது மரணத்துக்கு ஏதுவான வியாதியாகவே இருக்கலாம். அந்த வியாதி வந்தா பிழைச்சதே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா என் ஆண்டவர் பிழைப்பூட்டுகிறவருடைய வல்லமை அந்த சரீரங்களுக்குள் இப்ப பாயட்டும். இருதய பலவீனமானால் மறையட்டும். கேன்சரா இருந்தால் அது அந்த கிருமிகள் அழியட்டும் அப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும். வல்லமை கீமோ தெரப்பியை காட்டிலும் பவர்ஃபுல் பா. அது முற்றிலுமாய் பூரண சுகத்தை தான் கொடுக்கும். சரீரத்தை அது அழிக்காது, அவைகள் அதை அழிக்காது, உயிர்ப்பிக்கும். கிட்னில பாதிப்போடு இருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை அந்த செய்தியை கேட்க நேரிட்டால் என் ஆண்டோட வல்லமை அதை இறங்கி மீண்டுமாய் சரியாக ஃபங்க்ஷன் ஆகட்டும். லெட் இட் பி நார்மல் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லா கைகால இருக்கிற பலவீனங்கள், முட்டுகள் இருக்கிற பலவீனங்களா இருக்கலாம், சரீரத்தில் இருக்க எந்த அவயங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், அல்லது பிரெயின்ல இருக்கலாம், டியூமராக இருக்கலாம், அல்லது டிபி வியாதியாக இருக்கலாம். டாக்டர் சொல்ல அது கஷ்டம், ட்ரை பண்ணுவோம்னு சொல்லணும். ஒரு தொடுதல் போதும், ஒரு பார்வை போதும், ஒரு வார்த்தை போதும் பா, அனுப்பி சுகமாக்குங்க. எனக்கு ஒரு சுகத்தின் நாளாய், விடுதலின் நாளாய், மீண்டுமாய் எழுந்து காரியத்தை செய்கிற நாளாய் மாற்றுவீராக. படுக்கைகள் மாறட்டும், முடங்கின பகுதிகள் எல்லாம் மறையட்டும். பிள்ளைகள் எழுந்து நிற்கட்டும். நாம மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு என்கிற நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், மரணத்துக்கு ஏதான வியாதியா இருக்கலாம், சூழ்நிலையா இருக்கலாம், மாற்றுவார். ஜீவனுக்கு ஏதோ மாற்றிக் கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல.